இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட்ல லஞ்ச் மெனு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இல்லாதவங்களுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க. எந்த காம்பினேஷன்ல நம்ம எந்த காய் செஞ்சா நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரியாது. அதனால ஒரு ஐடியாக்கோசரம் நான் இந்த இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த ஐடியா நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ண போலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பருப்பு கடைசலுக்கு துவரம் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு பருப்பு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் இந்த கரண்டி நம்ம சாம்பார் கரண்டி போட்டு நல்லா கிண்டிங்கன்னா உங்களுக்கு பருப்பு நல்லா கடைஞ்சிரும். அது ஒரு பவுலில் உப்பு நெய் போட்டு வச்சுருங்க. அதுக்கு தேவையான உப்பு நெய் போட்டு வச்சுருங்க. அடுத்தது நம்மளுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதிலே கொஞ்சமாக பருப்பு சாம்பாருக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 4-5 வெந்தயம், அதுக்கப்புறம் புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காயின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி 1, 2 பச்சை மிளகாய். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்னால் அது பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சிருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 8 to 10, பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு. இதுதான். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் இதோட மாங்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த காய் தான் போட்டுக்கணும் இல்லை. சாம்பார் மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்குன்ற அவ்வளோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதெல்லாம் அரிஞ்சிட்டு அதோட கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுக்கோங்க. வடை சட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டி எடுத்துட்டு நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா வந்தோடனே கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க காய்கறிகள் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா அது சாப்பிட்ருவீங்க. அதுக்கோசரம் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காயை நம்ம நல்லா வாட்ட போகிறோம். நல்லா வாடி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக மேலே விட்டு நல்லா காயை நல்லா வெந்து வரணும். இப்போ முருங்கைக்காய் வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா வெடிச்சு வரும். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி இந்த காய் இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அதோட. இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது மேலே போட்டிருக்கேன். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நல்லா காயை நான் நல்லா வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அது ஒரு 7 to 10 minutes அந்த காய் நல்லா முருங்கைக்காய் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வாடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது வாடிடும். முருங்கைக்காய் வந்துருச்சுன்னா நல்லா அது பொலந்துட்டு நல்லா வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காய் வெந்துருச்சு, கிட்டத்தட்ட நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம புளியை கரைச்சி வச்சு அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா காய் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட்டு அடுத்தது நம்ம பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள், கடைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பருப்பையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம பருப்பு நம்மளுக்கு வெந்து வந்த இதில் பருப்பு ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த இது பண்ணதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் போட்டிருக்கோம். சாம்பார் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதித்து வந்தோடனே நமக்கு உடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் மெனுவில் இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 2 ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு கடைசலும் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு பசலைக்கீரை நான் ஒரு கட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு தண்ணியில் ஒரு 4 தாட்டி நான் கழுவிருக்கேன் அந்த மண் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன்,
ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/4 சிட்டிகை, தேங்காய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நீங்கள் பட்டை எடுத்ததை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ கீரை கூட்டு, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு வறுவல், ஒரு வடகம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் கூட்டு செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கீரையை போட்டிருக்கோம். கீரையை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இருக்குது பாருங்கள், பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கீரையை நல்லா அந்த பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாருமே நல்லா கலர்ற மாதிரி இது நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் இந்த கீரை லைட்டாக, ஏன்னா இந்த கீரையிலேருந்து தண்ணி நிறையா வரும், அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து அந்த கொஞ்சமாக ஒரு 1 to 1.25 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த கீரையை வந்து நம்ம குக்கர் வச்சு மூடி வச்சு ஒரு 2 to 3 விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, துருவின தேங்காவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் நம்ம எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து தாளிக்கிறது ரெடி ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த கூட்டில் வந்து இதை கொட்டிட போகிறோம். இப்போ பாருங்கள், கொட்டி அதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு இப்போ வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மெனுவில் வந்து 3வது ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. கூட்டு, சாம்பார், பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து நான் வந்து புளிக்குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், புளிக்குழம்பு வந்து தேங்காய் அரைச்சி விட்டு செய்வாங்க. அது இல்லாமல் தேங்காய் அரைச்சி விடாமலும் ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. இப்போ நான் வந்து தேங்காய் இல்லாமல் நான் வந்து அந்த புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வந்து நான் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, பூண்டு வந்து ஒரு 6 to 4 பல், சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். இவங்களுக்கு புளிக்குழம்புக்கு நம்ம புளி போட்டால் நல்லாயிருக்கும். இதோட வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம வெல்லம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வடை சட்டியில் நம்ம தாளிச்சிருக்கோம். வெந்தயம், கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம காயை போட்டு வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா நம்ம வாட்டிக்கிறோம். வாட்டினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி விட்டுனதுக்கப்புறம் இல்லை மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை இப்போ வந்து காயை நல்லா வேக வச்சிடணும். காயை நல்லா வந்து கொலன்னு அளவுக்கு வேக வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். புளி நல்லா ஊற்றி நம்ம வந்து அந்த புளி வந்து இப்போ நம்ம ஒரு 3 டம்ளர் தண்ணி விடுறோன்னா அது வந்து ஒரு டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வேணும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் போட்டு நல்லா வந்து கொதிக்க வேணும். புளிக்குழம்புனாவே உங்களுக்கு அப்படியே சுண்டி வந்து அப்படி வரணும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம வந்து புளிக்குழம்பு வந்து நல்லா சுண்ட வச்சு நம்ம இறக்கியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு புளிக்குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் எப்படின்னா, இதுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து நல்ல ஒரு பெரிய பீட்ரூட்டு, பெருங்காயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கோம். அது நல்லா செவந்து வந்தோடனே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம
வெங்காயம் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது வந்து நம்ம நல்லா வெங்காயம் நல்லா நம்ம வாட்டிக்கணும். வாட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். பீட்ரூட்டு நல்லா போட்டு வாட்டிக்கணும். நம்ம பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா நம்ம வாட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காய் நல்லா வாடிடும், உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். அதனால் என்ன பண்ண போகிறோம், இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் விட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா காய் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா குத்துனா உங்களுக்கு நல்லா காய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து காய் வந்து இப்போ நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்கோம். இதுக்கிடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய் நல்லா வந்துருச்சு, அதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு அந்த பூண்டு வாசனை, பச்சை வாசனை போகணும். அதனால் நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லாவே வாட்டிக்கணும். வாட்டினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலை போட்டு பீட்ரூட் பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பருப்பு கடைசல், சாம்பார், புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒன்று தான் இருக்குது. நம்மளுக்கு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லெமன் ரசம் நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, ஒரு லெமன், அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன். ரசத்துக்கு எப்பயும் உங்களுக்கு பெருங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு. இதுதான் வரமிளகாய் 2 உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல. இந்த சாப்பாடு வந்து நான் 3 to 4 பேர் தாராளமாகவே சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் பருப்பு தண்ணி கழுவி ஒரு கப்பு வச்சுருக்கேன். அதோட நான் தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளியை நல்லா பிசைஞ்சு விடணும். அதுலேயே நான் கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம சீரகம், மிளகு, வரமிளகாய், பூண்டு போட்டு அரைச்ச அந்த பவுட்ரு இதில் போட போகிறோம். இப்போ அந்த இதை போட்டதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்து வச்சுருக்கோம். அந்த ரசத்தை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு குண்டானில் எண்ணெய் வச்சுருக்க அந்த ரசப்பொடியை போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இதோட தேங்காய் போட்டுக்கலாம். இதோட நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குண்டானில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் நம்ம வரமிளகாய், பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரசத்தை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த கிண்ணியை நல்லா கழுவி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ நல்லா அது வந்து கொதிச்சு வரும்போது நம்ம அந்த லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லெமன் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுட சுட நம்மளுக்கு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நான் 1 டம்ளர் ரைஸ் வச்சு அதில் 2.25 டம்ளர் தண்ணி வச்சு நான் ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் இப்போ வந்து கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா அந்த 1 கப்பு போதும். இல்லைன்னா நீங்கள் வந்து 2 கப்பு வந்து தாராளமாக 4 பேர்த்துக்கு வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ரெடி ஆகிடுச்சு, பருப்பு ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு, கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம தயிர் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வீக்கெண்ட் லஞ்ச் ஸ்பெஷல் வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. ஏதாவது எங்கள் இதில் வந்து மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிருக்கு வந்து தாளிச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு, கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பருப்பு தாளிச்சிருக்கிறது, தயிர், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், கூட்டு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சுருக்கேன். இதோட நீங்கள் அப்பளம் வச்சுக்கலாம். நான் வந்து வடகம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாலடுக்கோசரம் குக்கும்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வச்சுருக்கேன். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.